இன்னைக்கு இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். எப்பயுமே இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல கேட்டாங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி ஏபிசிடி எழுதி அதுக்கு கீழே நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இங்க நோவோட வேல்யூ 210 கொடுத்துட்டாங்க. இது எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னோட வேல்யூ இங்க என்ன நம்பர் போட்டிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க. n வந்து 14. அடுத்து o என்ன போட்டிருக்கோம் 15. இது ரெண்டுத்தையுமே பெருக்குங்க. 14 into 15 எவ்வளோ 210. இப்போ நோவோட வேல்யூ இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து இதுல நோக்கானது கொடுத்துட்டாங்க. அப்ப நாட் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ 14, ஓவோட வேல்யூ 15, டீயோடது என்னது 20. இப்ப இதோட மொத்தமா பெருக்கி பாருங்க. வேல்யூ வந்து 4200 வரும். வந்துச்சு. இது ஈஸியா இன்னொன்னு பண்ணலாம். இப்ப இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்குல்ல வேல்யூ 4200 கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நோட்டு. ஆல்ரெடி நமக்கு இதுல நாட்டோட வேல்யூ தெரியும். அப்போ 4200 போட்டுருங்க. இன்ட்டு ஈயோட மதிப்பு என்ன 5 போட்டிருக்கோம். இத பெருக்கி பாருங்க. ஆன்சர் 4200 இன்ட்டு 5. இதோட வேல்யூ எவ்வளோ 21000. இப்ப கடைசியில நோட்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 21000 நம்ம கடைசியா கண்டுபிடிச்சிருக்குது. அதை போட்டுக்கோங்க. இன்டு எஸ் ஓட வேல்யூ என்ன 19. இத பெருக்கி பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஃபுல்லா 0 தான். இதுக்கு 9, 18, திரும்ப அதே மாதிரி 0, 1க்கு 1, 2, 1, 2, 0, 0, 0, 9, 9, 3. இதுதான் ஆன்சர். இப்போ क्वेश्चनல ஆன்சர் பண்ணு கண்டுபிடிச்சாச்சு. இதே ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்க 3,99,000 கொடுத்திருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். எப்பவுமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு ஒரு क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. அதனால நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது क्वेश्चन பேப்பர் பின் சைடுல இந்த மாதிரி கால்குலேஷன் போறதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய क्वेश्चंसக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.